அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 26,069ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 25,993ன்றது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிட்டத்தட்ட 26,000. இந்த 26,000 டச் பண்ணிட்டு எகைன் ரீட்ரேஸ் பண்ணிட்டு திருப்பி 26,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வீக் ஆகும். அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,873. செகண்ட் சப்போர்ட்டு 25,752. இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,189ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் விங்கு 26,232 அது வரலும் போய்ட்டு ஒன்ஸு ரீட்ரஸ் பண்ணிவிட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த 26,264ன்ற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அந்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 26,385ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 26,500. இதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு ட்ராப் ஜோன் சொல்லக்கூடிய சைடுவேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 26,189க்கும் 26,069க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சைடுவேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதை நிஃப்டிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளைய பொறுத்தளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 59,422ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா தான் ஃபர்தராக வீக் ஆகும். வீக் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 59,422 கிட்டத்தட்ட பாருங்கள் ப்ரீவியஸாக ஆக்ட் ஆன இந்த சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக 59,222 பிரேக் அவுட் பண்ணும். ஸோ ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,900ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 58,581 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. இப்போ இதெல்லாம் வீக் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் அப்சைடு போக போகுது அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 59,741 இன்னையோட டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 59,942ன்றது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ அது வரலையும் போயிட்டு அகைன் ரீட்ரஸ்ட் 59,741 ரீட்ரேஸ் பண்ணிச்சுன்னா அகைன் அந்த 59,942ன்ற ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணும். ஃபர்தராக அப்சைடு போணுச்சு அப்படின்னா 60,000ன்ற ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த 60,000 பிரேக் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் 60,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 60,250 வரலையும் போகும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 60,578 அந்த ரேஞ்சு தான் அடுத்த ரேஞ்சாக நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் அப்சைடு பண்ணிச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு 59,740 அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கும் 59,422ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ட்ராப் ஜோனுன்றதை ரெக்டாங்கல் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப நம்மளுக்கு மார்க்கெட்டு சைட்வேஸ் ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சைட்வேஸ் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறனால நம்மளுக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நம்மளுக்கு இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கனால நாளைக்கு நிஃப்டியோட இதை நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே பொறுத்து தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,541 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு. அந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 27,451 அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ அது ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக எடுத்துக்கிட்டு எகைன் ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த 27,450ன்ற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடும் ஈஸியாக. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா ஃபர்தராக வீக் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 27,300 அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 27,164 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. இப்போ இதெல்லாம் சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகும். இப்போ மேஜராக கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,685ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு கிட்டத்தட்ட 27,720ன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் 27,774 அப்படின்ற ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27,918 அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 28,062 அப்படின்ற ரேஞ்சு நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபின்னிஃப்டிக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது
நாளைக்கு வந்து 27,685க்கும் 27,541 இடத்துக்கும் இன்பிட்வீல ட்ராப் ஜோன்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஜோனுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து சைடுவேஸாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு யூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த லெவல்ஸ் சொன்ன லெவல்ஸ்னு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பா.